ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நைட் டைமில் அடிக்கடி சிறுநீர் வருதா? அதுக்கான 2 உலர்பழங்களை வச்சு இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு காண போகிறோம். வீட்டு வைத்திய முறையில் 2 மணிக்கு ஒரு முறை, 4 மணிக்கு ஒரு முறை அப்படின்னு அடிக்கடி நைட்டு எழுந்திருக்கிறதுனால தூக்கமும் கலைஞ்சு போயிடும். ஒரே ஒரு நாள் ஒரு இரவுலேயே 3-4 தடவை எந்திரிக்கிறீங்களா? 3-4 தடவை எந்திரிக்கிறதுனால ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாதீங்க. இதனால உங்களுக்கு தூக்கம் கெட்டுரும், உடல் பலவீனமாகும். இது வயசு மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. அவங்க உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனால கூட இது ஏற்படும். வயசும் ஒரு காரணம், உடல்நிலையும் ஒரு காரணம். 40 வயசு, 50 வயசு, 60 வயசு கடந்தவங்களாக இருந்தாலும் சரி, நைட்டில் அடிக்கடி சிறுநீர் வர பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய வீடுகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த வீடியோவில் அதுக்கான வீட்டு வைத்திய முறையில் ஒரு தீர்வை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண 2 உலர்பழங்களை வச்சு தான் நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடி போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, எதுக்கு அடிக்கடி நைட்டில் சிறுநீர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, உங்களோட சிறுநீர் பை அப்படிங்கிறது பலவீனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ப்ராஸ்டேட் பெருசாகிறதுனால ஆண்களுடைய அந்த சிறுநீர் பை இருக்குல்ல, சிறுநீர் இருந்ததுக்கு அப்புறமும் அந்த சிறுநீர் பையில கொஞ்சோண்டு சிறுநீர் தேங்கிரும். திரும்ப வர்றது மாதிரியான ஒரு உணர்வு அது ஏற்படுத்திட்டு இருக்கும். அது ஒரு காரணம். அடுத்த காரணம் என்னன்னா, நரம்புகள் ரொம்ப சோர்வாக இருக்குது, வீக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். உங்களோட நீர்ச்சத்து சமநிலையில் இல்லாமல் இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். வயசு அதிகரிக்கிறதும் கூட ஒரு காரணம். ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இரவில் அடிக்கடி சிறுநீர் வர்றது அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லைங்க. இது நம்ம உடம்பு நமக்கு தரக்கூடிய ஒரு சிக்னல். நீங்கள் பயப்பட வேணாம், ஏதோ ஒரு வியாதி நமக்கு வந்துருச்சுன்னு அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது உடம்பு காட்டக்கூடிய ஒரு சிக்னல் தான். பயப்பட வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ரொம்ப சாதாரணமாகவே எடுத்துக்கக்கூடாது. இது உங்களோட தூக்கத்தை பாதிக்குது. தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியங்க. அது பாதிக்கிறப்ப அது வேறு சில பிரச்சனைகளை உண்டாக்கிடும். அதுக்காக இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் வீட்டு வைத்திய முறையில். அப்படி இரவில் அடிக்கடி சிறுநீர் வர்றதுனால தூக்கம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னா மூளைக்கு ஓய்வு சரியாக கிடைக்காம போயிடும். அதனால மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், சுகரு, இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக மாற ஆரம்பிக்கும். மறதி குணம் வர ஆரம்பிக்கும். உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும். மன அழுத்தம் ஏற்பட ஆரம்பிக்கும். உலர் பழங்களை பயன்படுத்தி எப்படி இதற்கு தீர்வு காண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 உலர் பழத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒன்று உலர் திராட்சை, இன்னொன்று பேரிச்சம்பழத்தை இங்கிலீஷில் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலர் திராட்சையை ரெசின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். உலர் திராட்சையில் 2 கலர் இருக்குது. ஒன்று கருப்பு கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேன் கலரில் இருக்கும். நம்ம எந்த ஊர் திராட்சையை வேணுமானாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எந்த கலர் உலர் திராட்சையை வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது. இதோட விலையும் ரொம்ப கம்மியானது தான். எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்த போகிறதில்ல. ஏன்னா இந்த 2 உலர் பழங்களுமே இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை மட்டும்தான் இது கொடுக்கும், பக்க விளைவுகளை தராது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மருந்தாகும் அப்படின்னு. கண்டிப்பாக வீட்டு வைத்திய முறையில் இதை நம்ம செய்கிறப்ப இது நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. அதாவது பேரிச்சம்பழத்துலன்னு எடுத்துட்டோன்னா மெக்னீஷியம் இருக்குது. இது உங்களோட நரம்புகளை அமைதிப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே போல் பொட்டாசியம் இருக்குது. இது சிறுநீர் பையை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இயற்கையாகவே சுகர் இருக்குது. இது இரவில் பலவீனமாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் கூட இருக்குது. இது சிறுநீர் பையை இரிட்டேஷன்லேருந்து குறைக்கிறதுக்கும், அதாவது எரிச்சல் தன்மையை குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவியாக இருக்கும். குறிப்பாக நைட்டில் உங்களோட சிறுநீர் பை ஓவர் ஆக்டிவாக செயல்படாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சிறுநீர் வராமல் நைட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது பார்க்கக்கூடியது என்னென்னா உலர் திராட்சை. உலர் திராட்சையோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்குது. இது உங்களோட ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஃபைபர் கூட நிறைய இருக்குது. இதனால் உங்களோட சிறுநீர் பை இருக்குல்ல, அதில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை குறைக்கும். நார் சத்து கூட இதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இந்த உலர் திராட்சையில் இருக்குது.
இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட நரம்புகள பலமாவும், ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். டயோட்ரிக் ப்ராப்பர்ட்டீஸ் கூட இந்த உலர் திராட்சையில இருக்குங்க. பகல் டைமில் யூரின் வந்து வெளியில் தள்ளிரும். நைட் டைமில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உலர் திராட்சை அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகல் டைமில் நல்ல யூரின் போயிருச்சுன்னா, நைட் டைமில் யூரின் போகிறத ஈஸியாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ என்ன 2 உலர்பழங்கள்னு பார்த்துட்டோம். இந்த உலர்பழங்கள சரியான முறையில் பயன்படுத்தினா தானே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை எப்படி சரியான முறையில் சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதில் 3 மெத்தட் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு, நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. முதல்ல வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேரிச்சம்பழத்தையும் 5 உலர் திராட்சையும் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இதை எடுத்து சாப்பிடலாம். அதாவது வெதுவெதுப்பான தண்ணியிலலாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. சாதாரண தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதோடையே இந்த தண்ணியும் குடிக்கணும். ஏன்னா அந்த தண்ணியில் தான் நைட்டு ஃபுல்லாக இந்த உலர் திராட்சையும் பேரிச்சம்பழமும் ஊறி இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இறங்கியிருக்கும். அதனால் கட்டாயமாக அந்த தண்ணியும் குடிச்சிடணும். நீங்கள் 7 நாட்கள் இல்லைனா 10 நாட்கள் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் வர பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் தூக்கமும் நல்லா சூப்பராக வர ஆரம்பிக்கும். 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? 2வது மெத்தட் பார்த்தோன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டான மெத்தடு. நிறைய வேலை பார்க்குறவங்க காலையில் ஃபர்ஸ்ட் மெத்தடை ட்ரை பண்ண முடியாதுல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த 2வது மெத்தடுங்கிறது ரொம்ப சூட் ஆகும். இது நைட்டு உணவுக்கு அப்புறமா சாப்பிடக்கூடியது தான். நீங்கள் டைரெக்டாகவே ஒரு பேரிச்சம்பழத்தையும் 4 உலர் திராட்சையும் அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வாயில் போட்டு மென்று பொறுமையாக சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிங்க. ரொம்ப தண்ணி குடிச்சிடாதீங்க, அப்புறம் நைட்டு யூரின் வர ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் சாப்பிட்றப்ப சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாம் சூப்பராக குறைஞ்சிரும். நைட் டைமில் யூரின் போகிறதுக்கு எந்திரிக்கிற டைமும் குறைஞ்சிரும். நல்லா தூங்குவீங்க. அதனால் தூக்கமின்மை பிரச்சனையால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். 3வது பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா, 2 வேளை எடுத்துக்கிற மெத்தடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க. உங்களால் முடியும்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா காலையிலும் நைட்டும் சேர்ந்து எடுக்க போகிறோம். முக்கியமாக அதிகமாக எனக்கு அடிக்கடி யூரின் பிரச்சனை வரும், 6லேருந்து 7 டைம் நைட்டில் எழுந்திரிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஏன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பேரிச்சம்பழத்தையும் 3 உலர் திராட்சையும் நீங்கள் எடுத்து காலையில் சாப்பிட்ருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேரிச்சம்பழத்தையும் 2 உலர் திராட்சையும் சாப்பிடுங்க. இது தண்ணியிலலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாஷ் பண்ணிவிட்டு வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களோட நரம்புகள் பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நரம்புகள் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே சிறுநீர் பையும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். சிறுநீர் பை வீக்காக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரக்கூடிய பிரச்சனை வருது. இது சிறுநீர் பையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுனால இந்த பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். 2-3 நாட்கள்லையே உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 4-5 முறை எழுந்திரிச்சிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அது 2-3 முறையாக குறைய ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து 10 இல்லைனா 16 நாட்கள் நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னா, நைட்டில் நீங்கள் 2லேருந்து 5 தடவை கூட சிறுநீர் கழிப்பீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை சீக்கிரத்திலே குணமாகும். தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போலேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப வருமுன் காத்தல் நலம் அப்படிங்கிற மாதிரி இது வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம். அதே போல் ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்குல்ல, அதோட ஆரம்ப நிலையில் இருந்தீங்கன்னா அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். சுகர் இருக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கடுமையான கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, சுகர் 300க்கு மேலே இருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்கிறவங்கலாம் இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இதை சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு எந்த பலனும் தெரியாமல் அதுக்கப்புறமும் யூரின் போகிறது சுத்தமாக நிற்கல, ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்குன்னா கட்டாயம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் எடுத்துக்கிறதோடையே நீங்கள் நைட்டு 7 மணிக்கு அப்புறமா அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க. கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் நைட் டைமில் பால், டீ, காஃபி இது மாதிரியான ஃப்ளூயிட் ஐட்டம்ஸ் குடிக்கிறதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும்.
வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய 2 உலர்பழங்களை பயன்படுத்தி அடிக்கடி சிறுநீர் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி எளிமையாக கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.